வணக்கம். நான் அப்துல் கலாம் விவசாய சங்கத்தில் பேசுகிறேன். இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற பத்திரத்துறை ரிஜிஸ்ட்ரார் அவர்களே, ஐஜி அவர்களே, டிஐஜி அவர்களே, ஜாயிண்ட் ரிஜிஸ்ட்ரார் அவர்களே, எல்லோரும் பத்திரம் எழுதுபவர்களே, உங்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள். இன்றைக்கு 2-3 மாதங்களாக அன்அஃபிஷியலாக உங்களுக்கு தகவல் வழிகாட்டு மதிப்பு கூட்டி பதிஞ்சிட்டு இருக்கீங்க. தயவுசெய்து மனசாட்சியோடு நடந்துக்குங்க. அரசியல்வாதிகள் சொல்லுவாங்க அன்அஃபிஷியல் செய்யுங்கன்னு சொல்லி ஆனால் அவங்க உங்களை மாட்டி விட்டுட்டு போயிடுவாங்க. கடைசியில் பொதுமக்கள் எல்லாரும் உங்கள் மேலே வழக்கு தொடுப்பாங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற ரிஜிஸ்ட்ரார், டிஐஜி, ஐஜி எல்லோரும் செய்ய முடியாது, அன்அஃபிஷியலாக செய்ய முடியாது, ஜிஓ போட்டால் தான் செய்ய முடியும் அப்படின்னு அமைச்சருக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க. பத்திரம் எழுதுகிறவர்களே, நீங்களும் பொதுமக்கள் வரும்போது எவ்வளோ வழிகாட்டு மதிப்புன்னு உண்மையை சொல்லுங்கள். இல்லை என்றால் உங்கள் மேல் பொதுமக்கள் வழக்கு தொடுப்பாங்க, உங்கள் மேல் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் ஆளாகாதீங்க, உங்களை மாற்றிக்கங்க. நீங்கள் அரசியல்வாதிக்கு பயப்படாதீங்க. அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்கத்தில் சொல்லுங்கள். நாங்கள் தமிழ்நாடு முழுசும் உங்களுக்காக, ரிஜிஸ்டாருக்காக, பத்திரம் எழுதுவதற்காக நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம். அமைச்சர் கைப்பாவையாக இருந்து மக்களை ஏமாத்தாதீங்க, வரியை கூட்டி போட்டு பதியாதீங்க. மக்கள் பாவம், வாங்கின பணத்தை திரும்ப கொடுப்பதற்கு உதவி செய்யுங்க. அவங்களுக்கு ஐடியா கொடுங்க. பத்திரம் ரிஜிஸ்டாரும் பத்திரம் எழுதுகிறவர்களும் அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்கத்து மாநில தலைவர்கள் பேசுகிறோம். நன்றி, வணக்கம்.